நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ப்ரீவியஸ் வீடியோவில் இந்த ஆமை பயன்படுத்தியும் இஸ்ஸை பயன்படுத்தியும் நிறைய வாக்கியங்களை பார்த்தோம் இல்லைங்களா? சரி சரி அவனுங்க இந்த ஆம் இருக்கு இல்லைங்களா? ஏஎம் ஆம், இதோட பாஸ்ட் டென்ஸ் தான் வாஸ். இஸ் இருக்கு இல்லைங்களா? ஐஎஸ் இஸ், இதோட பாஸ்ட் டென்ஸும் வாஸ் தான். பாஸ்ட் டென்ஸ் ஆஃப் ஆம் இஸ் வாஸ், பாஸ்ட் டென்ஸ் ஆஃப் இஸ் வாஸ். கொஞ்சம் ஞாபகம் வச்சுக்கோங்க சரிங்களா? மனசில் வச்சுக்கோங்க. சரி, ஐ ஆம் எ டீச்சர் அப்படின்னா நான் ஒரு டீச்சராக இருக்கிறேன். நான் ஒரு டீச்சர் அப்படின்னு அர்த்தம். ஐ எம் அ டீச்சர் அப்படின்னா நான் ஒரு டீச்சராக இருக்கிறேன். ஐ வாஸ் அ டீச்சர் அப்படின்னா நான் டீச்சராக இருந்தேன், இப்போ இல்லை. நான் இப்போ ஒரு டீச்சராக இருக்கேன், அதனால என்னால் சொல்ல முடியும் ஐ எம் அ டீச்சர் அப்படின்னு. இதுவே ஒரு 40 வருஷம் கழிச்சு என்னால் சொல்ல முடியுமா ஐ எம் அ டீச்சர் அப்படின்னு? அப்போ நான் சொல்லுவேன் ஐ வாஸ் அ டீச்சர் அப்படின்னு. நான் ஒரு டீச்சராக இருந்தேன். புரியுதுங்களா? சரி, ஹீ இஸ் அ டீச்சர் அப்படின்னா இந்த இஸ் ஏ அப்படிங்கிறத இஸ் ஏ அப்படின்னு சேர்த்து வச்சுருங்க சரிங்களா? ஹீ இஸ் அ டீச்சர் அப்படின்னா ஹீ இஸ் ஏ டீச்சர் அப்படிலாம் பேசக்கூடாது, பேசணும் சரிங்களா? பேசுகிற மாதிரி பேசணும், சிரிக்கிற மாதிரி பேசக்கூடாது. ஹீ இஸ் அ டீச்சர் அப்படின்னா அவர் ஒரு டீச்சர். ஹீ வாஸ் அ டீச்சர் அப்படின்னா அவர் ஒரு டீச்சராக இருந்தார். ஹீ இஸ் அ டீச்சர் அப்படின்னா அவர் ஒரு டீச்சராக இருக்கார். ஹீ வாஸ் அ டீச்சர் அப்படின்னா அவர் ஒரு டீச்சராக இருந்தார். ஷீ இஸ் அ டீச்சர் அப்படின்னா அந்த அம்மா ஒரு டீச்சராக இருக்கிறாங்க, அந்த அம்மா ஒரு டீச்சர் அப்படின்னு அர்த்தம். ஷீ வாஸ் எ டீச்சர் அப்படின்னா அந்த அம்மா ஒரு டீச்சராக இருந்தாங்க. புரியுதுங்களா? சரி, ஐ ஆம் டயர்டு, எனக்கு டயர்டாக இருக்குது அப்படின்னு பேசுகிறதா இருந்தாலும், நான் டயர்டாக இருக்கேன் அப்படின்னு பேசுகிறதா இருந்தாலும் இங்கிலீஷில் எப்படி பேசணும்? ஐ ஆம் டயர்டு ஆச்சுங்களா? எனக்கு ரொம்ப டயர்டாக இருக்குது, நான் ரொம்ப டயர்டாக இருக்கேன் அப்படின்னு பேசுகிறதா இருந்ததுன்னா இருக்கவே இருக்குது ஒரு வெறியை தூக்கி போடுங்க ஆம் பக்கத்தில். ஐ எம் வெரி டயர்ட் அப்படின்னா நான் ரொம்ப டயர்டாக இருக்கேன், எனக்கு ரொம்ப டயர்டாக இருக்குது ஆச்சுங்களா? சரி, ஐ வாஸ் டயர்ட் அப்படின்னா ஐ எம் டயர்ட் அப்படின்னா எனக்கு டயர்டாக இருக்குது, நான் டயர்டாக இருக்கேன். சரி, ஐ வாஸ் டயர்ட் அப்படின்னா நான் டயர்டாக இருந்தேன், எனக்கு டயர்டாக இருந்துச்சு. நான் ரொம்ப டயர்டாக இருந்தேன் அப்படின்னா எப்படிங்க பேசலாம்? எனக்கு ரொம்ப டயர்டாக இருந்துச்சு, ஐ வாஸ் வெரி டயர்டு அப்படிங்கிறீங்களா? சரி, நான் பிஸியாக இருக்கேன் அப்படின்னா ஐ எம் பிஸி. ஐ எம் பிஸி அப்படின்னா நான் பிஸியாக இருக்கேன். சரி, நான் பிஸியாக இருந்தேன் அப்படின்னு எப்படிங்க பேசலாம்? ஐ வாஸ் பிஸி அப்படிங்கிறீங்களா? சரி, ஐ வாஸ் பிஸி அப்படின்னா நான் பிஸியாக இருந்தேன். சரி, நான் நாள் ஃபுல்லாக பிஸியாக இருந்தேன் அப்படின்னு பேசணும். நான் நாள் ஃபுல்லாக பிஸியாக இருந்தேன் எப்படிங்க பேசலாம்? ஐ வாஸ் பிஸி ஆல் டே அப்படின்னு பேசலாம். ஆல் டே அப்படின்னா நாள் முழுவதும். ஐ வாஸ் பிஸி ஆல் டே ஆச்சுங்களா? சரி, நான் சென்னையில் இருக்கிறேன் அப்படின்னு பேசணும். நான் சென்னையில் இருக்கிறேன், நான் சென்னையில் இருக்கிறேன் அப்படின்னு பேசணும். எங்கடா இருக்கிறேன்? நான் சென்னையில் இருக்கிறேன்டா, நான் சென்னையில் இருக்கிறேன் அப்படின்னு பேசணும். எப்படிங்க பேசலாம்? ஐ ஆம் இன் சென்னை. ஐ ஆம் இன் சென்னை அப்படின்னா ஐ ஆம் இன் சென்னை, நான் சென்னையில் இருக்கிறேன். சரி, நான் சென்னையில் இருந்தேன், நான் சென்னையில் இருந்தேன் அப்படின்னு பேசணும். எப்படிங்க பேசலாம்? என்ன பெரிய விஷயம் ஆமை தூக்கிட்டு வாச போடணும் அப்படிங்கிறீங்களா? சரி, ஐ வாஸ் இன் சென்னை. ஐ வாஸ் இன் சென்னை, நான் சென்னையில் இருந்தேன் ஆச்சுங்களா? சரி, நான் ரொம்ப பொறுமையாக இருந்தேன். என்ன பேச்சு பேசுகிறான் அந்த ஆள், நான் ரொம்ப பொறுமையாக இருந்தேன். ஏதோ பொறுமை தான் என்னை காப்பாற்றுச்சு. ஆமாம், நான் ஏதோ ஒரு 2-3 வார்த்தை நான் எக்ஸ்ட்ரா பேசுகிறேன்னு வச்சுக்கேன், என் வேலையே போயிருக்கும். நான் ரொம்ப பொறுமையாக இருந்தேன், நான் ரொம்ப பொறுமையாக இருந்தேன் அப்படின்னு பேசணும். எப்படிங்க பேசலாம்? இது எப்படி இங்கிலீஷில் பேசலாம் அப்படின்னா ஐ வாஸ் வெரி பேஷண்ட் அப்படின்னு பேசலாம். இந்த பேஷண்ட் அப்படின்னா நோயாளி அப்படின்னு தானே அர்த்தம் அப்படிங்கிறீங்களா? இந்த இங்கிலீஷில் இந்த நவுன் அப்படின்னா என்னென்னு தெரிஞ்சு வச்சுக்கணும், வேர்ப்ஸ் அப்படின்னா என்னென்னு தெரிஞ்சு வச்சுக்கணும், அட்ஜெக்டிவ்ஸ் அப்படின்னா என்னென்னு தெரிஞ்சு வச்சுக்கணும் சரிங்களா? இந்த வாக்கியத்தில் இந்த பேஷண்ட் அப்படிங்கிறது ஒரு அட்ஜெக்டிவாக வந்திருக்கு. நவுனா ஒரு பேஷண்ட்டுங்கிறது நவுனா வந்துருச்சுன்னா அதுக்கு நோயாளின்னு அர்த்தம், நோயாளி அப்படின்னு அர்த்தம். இந்த பேஷண்ட் அப்படின்ற வார்த்தை ஒரு அட்ஜெக்டிவாக வந்துருச்சுன்னா அதுக்கு என்ன அர்த்தம்? பொறுமையாக அப்படின்னு அர்த்தம். இந்த வாக்கியத்தில் பேஷண்ட் அப்படிங்கிறது ஒரு அட்ஜெக்டிவாக வந்திருக்கு. ஐ வாஸ் வெரி பேஷண்ட் அப்படின்னா நான் ரொம்ப பொறுமையாக இருந்தேன் அப்படின்னு அர்த்தம். சரி, இப்போ உங்களுக்கெல்லாம் ஒரு குழப்பம் இருக்கும். சரிங்க, நீங்கள் ஏதோ சொல்கிறீங்க, ஏதோ இந்த வாக்கியத்தில் பேஷண்ட் அப்படிங்கிறது ஒரு அட்ஜெக்டிவாக வந்திருக்கு, அது ஏதோ உங்களுக்கு தெரியுது சொல்கிறீங்க, எனக்கு ஒன்றுமே தெரியலையே, நான் எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படிங்கிறீங்களா? அது நான் இந்த ஆர்டிகல்ஸ் நடத்தும் போது நடத்துகிறேன். சரிங்களா? சரி, கண்டிப்பாக நடத்துவேன்.
சரி, பி பேஷண்ட், யுவர் டைம் வில் கம். பி பேஷண்ட் அப்படின்னா பொறுமையாக இரு. யுவர் டைம் வில் கம் அப்படின்னா உனக்கான நேரம் வரும் அப்படின்னு அர்த்தம். பி பேஷண்ட், யுவர் டைம் வில் கம். பொறுமையாக இரு, உனக்கான நேரம் வரும். ஐ வாஸ் born on June 2nd, 1999. இதுக்கு என்னங்க தமிழ் அர்த்தம்? நான் 1999 ஜூன் 2ஆம் தேதி பிறந்தேன் அப்படின்னு அர்த்தம். அவன் தனியாக இருக்கான் அப்படின்னா he is alone. alone அப்படின்னா தனியாக. he is alone அப்படின்னா அவன் தனியாக இருக்கான். சரி, அவன் தனியாக இருந்தான் அப்படின்னு பேசணும். அவன் தனியாக இருந்தான். he was alone அப்படிங்கிறீங்களா? சரி. he is crying அப்படின்னா அவன் அழுது கொண்டு இருக்கிறான். அவன் அழுதுட்டு இருக்கான். he is crying. அவன் அழுதுகிட்டு இருந்தான் அப்படின்னா அவன் அழுது கொண்டு இருந்தான். he was crying. அவன் பாட்டு கேட்டுட்டு இருக்கான் அப்படின்னு பேசணும். இங்கிலீஷில் எப்படிங்க பேசலாம்? he is listening to music அப்படின்னு பேசலாம். இந்த listening to music அப்படின்னா பாட்டு கேட்டுட்டு இருக்கிறதுன்னு அர்த்தம். அவன் பாட்டு கேட்டுட்டு இருக்கான் அப்படிங்கிறதுக்கு he is hearing, அந்த ஹியரிங்லாம் போட்டு பேசாதீங்க, சரிங்களா? லிசனிங் டு மியூசிக் தான், சரிங்களா? he is listening to music அப்படின்னா அவன் பாட்டு கேட்டு, ரொம்ப ரோலிங் ஆகுது, அவன் பாட்டு கேட்டுட்டு இருக்கான் அப்படின்னு அர்த்தம். சரி, அவன் பாட்டு கேட்டுட்டு இருந்தான் அப்படின்னா he was listening to music அப்படிங்கிறீங்களா? சரி, he was listening to music. அவர் சென்னையில் பிறந்தார் அப்படின்னு பேசணும். நான் சென்னையில் பிறந்தேன் அப்படின்னா ஐ வாஸ் born in சென்னை அப்படின்னு பேசலாம். அவர் சென்னையில் பிறந்தார் அப்படின்னா he was born in சென்னை. அவர் மிகவும் பொறுமையாக இருந்தார். அவர் ரொம்ப பொறுமையாக இருந்தார். என்ன பொறுமைங்கிறீங்க? அவர் ரொம்ப பொறுமையாக இருந்தார் எப்படிங்க பேசலாம்? இப்போ தானே பார்த்தோம். நான் ரொம்ப பொறுமையாக இருந்தேன் அப்படின்னா ஐ வாஸ் வெரி பேஷண்ட். அவர் ரொம்ப பொறுமையாக இருந்தார் அப்படின்னா he was very patient. he was very patient. சரிங்களா? சரி. she is right. இந்த வாக்கியத்துக்கு என்னங்க தமிழ் அர்த்தம்? I am right. I am right அப்படின்னா நான் சொல்றது சரிதான் அப்படின்னு அர்த்தம். he is right. he is right அப்படின்னா அவர் சொல்றது சரி, அவன் சொல்றது சரி அப்படின்னு அர்த்தம். she is right அப்படின்னா அவ சொல்றது சரி அப்படின்னு அர்த்தம். அவ சொல்றது சரிதான், அந்த அம்மா சொல்றது சரிதான் அப்படின்னு அர்த்தம். சரிங்களா? சரி, நம்ம பேசுவோம். அவ சொன்னது சரியா போச்சு. இந்த மாதிரி நடக்கும்னு சொன்னா அவ சொன்னது சரியா போச்சு. இந்த மாதிரி பேசுவோமா இல்லைங்களா? எப்படி பேசலாம்? she is right அப்படின்னா அவ சொல்றது சரிதான் அப்படின்னு அர்த்தம். she was right அப்படின்னா அவ சொன்னது சரியா போச்சு அப்படின்னு அர்த்தம். she was right. அவ சரியா தான் சொல்லியிருக்கா, அந்த அம்மா சரியா தான் சொல்லியிருக்கு அப்படின்னு அர்த்தம். சரிங்களா? சரி. she is busy அப்படின்னா அவ பிஸியா இருக்கா, அந்த அம்மா பிஸியா இருக்கு அப்படின்னு அர்த்தங்களா? சரி. she was busy அப்படின்னா அவ பிஸியா இருந்தா, அந்த அம்மா பிஸியா இருந்துச்சு. சரி, இப்போ கவனிங்க. she was busy with housework அப்படின்னா she was busy அப்படின்னா அவ பிஸியா இருந்தா. எதுல பிஸியா இருந்தா அதை சொல்றதா இருந்ததுன்னா இந்த வித்துன்ற ஒரு வார்த்தையை போட்டு எதுல பிஸியா இருந்தாங்க அப்படின்னு சொல்லுங்க. சரிங்களா? she was busy with housework அப்படின்னா அந்த அம்மா வீட்டு வேலை செய்யறதுல பிஸியா இருந்துச்சு அப்படின்னு அர்த்தம். அவ வீட்டு வேலை செய்யறதுல பிஸியா இருந்தா, அதனால தான் ஃபோன் அடிச்சும் எடுக்க முடியல போல. அவ வீட்டு வேலை செய்யறதுல பிஸியா இருந்தா. she was busy with housework. சரிங்களா? சரி. மலர் அப்படிங்கிறது ஒரு பெண்ணினுடைய பெயர் இல்லைங்களா? சரி. மலர்ஸ் அப்படின்னா மலரோட அப்படின்னு அர்த்தம். மலரினுடைய பேச்சு வாஸ் எக்ஸலண்ட்டாக இருந்துச்சு. சும்மா அப்படி இருந்தது. மலரோட பேச்சு சும்மா அப்படியே இருந்தது. மலர் இப்படிலாம் பேசணும்னு நான் நினச்சி கூட பார்க்கல. என்ன பேச்சு பேசுதுங்கிற மேடையில் போயிட்டு மலர் ஸ்பீச் வாஸ் எக்ஸலண்ட். மலரோட பேச்சு சும்மா அப்படி இருந்தது அப்படின்னு அர்த்தங்களா? சரி. மலர் அப்படின்னா மலர் அப்படின்னு அர்த்தம். மலர்ஸ் அப்படின்னா இந்த அப்பாஸ்ட்ரஃபி போட்டு எஸ் வந்துருச்சுன்னா உடைய அப்படின்னு அர்த்தம். சரிங்களா? மலர்ஸ் அப்படின்னா மலரின் உடைய, மலரோட. சரி. இது ரொம்ப டிஃபிகல்ட்டாக இருக்குது அப்படின்னு பேசணும். இது ரொம்ப டிஃபிகல்ட்டாக இருக்குது
இது ரொம்ப கஷ்டமாக இருக்குது. இட் இஸ் டிஃபிகல்ட் அப்படின்னா இது கஷ்டமாக இருக்குது. இட் இஸ் வெரி டிஃபிகல்ட் அப்படின்னா இட் இஸ் வெரி டிஃபிகல்ட், இது ரொம்ப கஷ்டமாக இருக்குது. அது ரொம்ப டிஃபிகல்ட்டாக இருந்துச்சு, அது ரொம்ப டிஃபிகல்ட்டாக இருந்துச்சு, அது ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு அப்படின்னு பேசணும். இட் வாஸ் வெரி டிஃபிகல்ட். இந்த இட்டுன்ற வார்த்தைக்கு அது அப்படின்னு அர்த்தம் எடுத்துக்கலாம், இது அப்படின்னு அர்த்தம் எடுத்துக்கலாம். சரிங்களா? இட் வாஸ் வெரி டிஃபிகல்ட், அது ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. வச்சுங்களா? சரி. இது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது அப்படின்னு பேசணும். இது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது. இட் இஸ் ரியலி இன்ட்ரெஸ்டிங். இட் இஸ் ரியலி இன்ட்ரெஸ்டிங் அப்படின்னா இது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது, இது உண்மையிலேயே இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது அப்படின்னு அர்த்தம். சரிங்களா? சரி. அது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துச்சு அப்படின்னு பேசணும். அது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துச்சு. இட் வாஸ் ரியலி இன்ட்ரெஸ்டிங் அப்படிங்கிறீங்களா? சரி. படம் நல்லா இருக்குது அப்படின்னு பேசுகிறதா இருந்ததுன்னா இங்கிலீஷில் த மூவி இஸ் குட் அப்படின்னு பேசலாம். படம் ரொம்ப நல்லா இருக்குது அப்படின்னா த மூவி இஸ் வெரி குட் அப்படின்னு பேசலாங்களா? சரி. படம் நல்லா இருந்துச்சு அப்படின்னு பேசுகிறதா இருந்ததுன்னா படம் நல்லா இருந்துச்சு, த மூவி வாஸ் குட். படம் நல்லா இருக்குது அப்படின்னா த மூவி இஸ் குட். படம் நல்லா இருந்துச்சு அப்படின்னா த மூவி வாஸ் குட். படம் ரொம்ப நல்லா இருந்துச்சு அப்படின்னா த மூவி வாஸ் வெரி குட். சரி. இன்றைக்கி செவ்வாய்க்கிழமை அப்படின்னு இங்கிலீஷில் பேசுகிறதா இருந்ததுன்னா எப்படிங்க பேசலாம்? டுடே இஸ் டியூஸ்டே அப்படின்னு பேசலாம். டுடே இஸ் மண்டே அப்படின்னா இன்றைக்கி திங்கக்கிழமை. டுடே இஸ் சண்டே அப்படின்னா இன்றைக்கி ஞாயிற்றுக்கிழமை. டுடே இஸ் அப்படின்னு போட்டு அது என்ன கிழமையோ சொல்லுங்கள். சரி. நேற்று திங்கக்கிழமை அப்படின்னு பேசணும். நேற்று திங்கட்கிழமை எப்படிங்க பேசலாம்? எஸ்டர்டே வாஸ் மண்டே அப்படின்னு பேசணும். எஸ்டர்டே வந்துருச்சுன்னா வாஸ் தான். எஸ்டர்டே வாஸ் மண்டே அப்படின்னா நேற்று திங்கக்கிழமை. வச்சுங்களா? சரி. இன்னைக்கு என்னோட பிறந்த நாள். இன்று என்னுடைய பிறந்த நாள். இன்னைக்கு என்னோட பிறந்த நாள் அப்படின்னு பேசுகிறதா இருந்ததுன்னா டுடே இஸ் மை பர்த்டே அப்படின்னு பேசலாம். டுடே இஸ் மை பர்த்டே. இன்னைக்கு என்னோட பிறந்த நாள். நேற்று என்னுடைய பிறந்த நாள் அப்படின்னா நேற்று என்னுடைய பிறந்த நாள் அப்படின்னா எஸ்டர்டே வாஸ் மை பர்த்டே. எஸ்டர்டே வாஸ் மை பர்த்டே. நம்ம தமிழில் பேசக்கூடிய அன்றாட வாக்கியங்களை இங்கிலீஷில் எப்படி பேசலாம்னு சொல்லி ஒரு 1000க்கும் மேற்பட்ட ஆங்கில வாக்கியங்களை தமிழில் மொழிபெயர்த்து ஒரு 5 PDF நான் ரெடி பண்ணியிருக்கேங்க. ஒரு PDFலையும் 200க்கும் மேற்பட்ட ஆங்கில வாக்கியங்கள் தமிழ் மொழிபெயர்ப்போடு இருக்குங்க. ஸ்க்ரீனில் தெரிகிற மாதிரி ஒரு PDFோட ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா 49 rupees. ஆனால் இந்த 5 PDFையும் நீங்கள் 250 ரூபா கொடுத்துலாம் நீங்கள் வாங்க தேவையில்லை. ஜஸ்ட் 199 rupees பே பண்ணி நீங்கள் வாங்கிக்கலாம். உங்களில் சில பேருக்கு இந்த ப்ரைஸ் கொஞ்சம் அதிகமாக தெரியலாம். உங்ககிட்ட நான் பணிவோட சொல்லிக்கிறது என்னன்னா, இந்த 5 PDFையும் ரெடி பண்ணுறதுக்கு எனக்கு 1 வாரம் டைம் எடுத்துக்கிச்சுங்க. ஸோ அந்த டைமுக்கு தான் நான் உங்ககிட்ட பணம் கேட்குறேனே தவிர மற்றதெல்லாம் எதுக்கும் கிடையாதுங்க. நீங்கள் புரிஞ்சுப்பீங்கன்னு நான் நம்புகிறேன். PDF வந்து இப்படி தாங்க இருக்கும். ஸோ விருப்பம் உள்ளவங்க ஸ்க்ரீனில் தெரியிற நம்பருக்கு கால் பண்ணுங்கள்.